உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு ஆடி மாதம். இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்கள்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, யதார்த்தம், உள்ளொன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. ஒரு முடிவு எடுத்தால் முடிவில் தெளிவாக இருப்பீங்க. பேசக்கூடிய பேச்சு சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, தானே நம்பி ஒருத்தர் வந்துட்டால் அவங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படி பலவிதமான ரிஸ்க் எடுத்து கடந்த காலகட்டங்களில் சில மன உளைச்சல் அடைஞ்சிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக பாதிக்கப்படலை, மற்றவங்களுக்காக பாதிக்கப்பட்டதை தான் அதிகம். அப்படி ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் உங்களுடைய முயற்சிகளில் எங்கேயுமே நீங்கள் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் எப்போ 7.5 சனி தொடங்கிச்சோ அப்போ இருந்து இந்த சனி பகவானால் இனம் புரியாத வழி வேதனைகளும் குழப்பங்களையும் அடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. அந்த வழி வேதனைகளில் எந்தெந்த முயற்சிகள் எங்கெங்கே எடுத்தீங்களோ அந்த முயற்சிகள் எடுக்கும்போது தெளிவாக இருந்தது, எடுத்து செய்ய பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆளானீங்க. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு பக்கம் வக்கர நிலையில் நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 4ஆம் வீட்டில் விழுது, அதே நேரத்தில் உங்களுடைய 8ஆம் வீட்டில் விழுது, அடுத்ததும் அவருடைய பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அப்போது இந்த பார்வை வக்கர நிலையாக மாறி விழுறதுனால ஒரு அற்புத மேன்மை தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையும் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு அதிபதி, 4ஆம் வீட்டிற்கு அதிபதி ப்ளஸ் 11 லாபஸ்தானாதிபதியும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியும். இந்த அதிபதிகள் உங்களுக்கு சேரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சேர்றாங்க. உங்களுடைய மகரத்திற்கு 5ஆம் வீட்டில் சேர்ந்து அவருடைய பார்வையும் அதே லாபஸ்தானத்தில் டைரெக்டாக 3 கிரக பார்வைகளும் விழுது. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் மேன்மையும். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல குரு பார்வை விழுது. அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமத்தில் செவ்வாய் பார்வையும் விழுது, சனி பார்வையும் விழுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழக்கூடிய உங்களுடைய ராசியில் விழக்கூடிய பார்வை குரு பார்வை. ஏன்னா குரு 5இல் நின்றால் கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பார்வை இந்த 5ஆம் வீட்டில் விழுறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மை. அப்போது இங்கே எல்லாமே டாப் லெவலில் இருந்துமே கடந்த காலகட்டங்களில் பட்ட அந்த மன அழுத்தங்களால் இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த மன ரீதியிலேயே நமக்கு எதெடுத்தாலும் ட்ராப் ஆகுது, எதெடுத்தாலும் குழப்பமாகுது, எதையுமே முழுமையாக செய்ய முடியல, மீறி செய்ய போனால் பிரச்சனை போய் நிற்குது, நமக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டியவங்க செய்யலை, செய்யக்கூடிய நிலையில் இருந்து அவங்க அக்கறை எடுக்கலை, இந்த மாதிரியான சில குழப்பங்கள் உங்களை சூழ்ந்து நின்னாலும் அந்த மைண்ட் செட்லேயே இருந்து இப்போ வரக்கூடிய இந்த சனி வக்ரம் கிட்டத்தட்ட 4.5 மாதத்துக்கு இருக்குது. அதில் இந்த மாதம் முழுவதும் சனி வக்ரம் மட்டும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இணைந்து உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய சூரிய பகவான் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி 7ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7இல் பாதியும் 8இல் பாதியிலையும் நிற்கக்கூடிய இந்த காலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலமைப்பு தான். அப்போ இந்த நல்ல நேரத்தில் இந்த சூழலெல்லாம் நினச்சி இந்த நல்ல நேரத்தை வீணாக்கிடாதீங்க. அப்போது முயற்சிகளை பலப்படுத்துங்க, ஒரு நல்ல மேன்மையில் அடைவீங்க. குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்க்குறாங்க. ஒன்று 4ஆம் வீட்டிற்கு அதிபதி பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதி பார்க்குறாரு, ப்ளஸ் உங்களுடைய தனஸ்தானாதிபதி பார்க்குறாரு, உங்களுடைய ராசியுடைய அதிபதியை பார்க்குறாரு. அப்போது அஷ்டமஸ்தானன்றது ஒருத்தருடைய நல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய இடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பார்வை அந்த இடத்துல பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வீண் பழிகள் சுமக்கிறதும் இந்த அஷ்டமஸ்தானம் தான், ஒருத்தருடைய வாழ்க்கையில் பங்கப்படுறதும் அந்த அஷ்டமஸ்தானம் தான், கேவலப்படுறதும் அந்த அஷ்டமஸ்தானம் தான், வீண் பழிகளை சுமக்கிறதும் அந்த அஷ்டமஸ்தானம் தான், ரொம்ப வறுமைக்கு ஆளாகி ரொம்ப பண நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதும் அந்த அஷ்டமஸ்தானம் தான். அப்போது இந்த ஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்து சனி பகவானால் விழுந்த பார்வையால் அந்த வேதனை இனம் புரியாத வழி வேதனைகளை அடையக்கூடிய சூழலுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அந்த சூழல் இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து சனியும் ப்ளஸ் நான் சொன்ன இந்த செவ்வாய் லாபஸ்தானாதிபதியும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியுடைய அதிபதியும் வக்ர நிலை அடைஞ்சு இப்போ பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் மாற்றங்கள், வராத பணம் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, எப்போவோ எடுத்திருப்பீங்க, ஆனால் இப்போ சடனாக பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகும்.
சில ப்ராஜெக்ட் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் கிடைக்க மாட்டோம், ஆனால் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த நட்பு ஏதோ பழக்க வழக்கமாக இருந்திருக்கும், ஆனால் அந்த நட்பு திடீர்னு பார்த்தா சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை நீ ஏதாவது ஒன்று பண்ணு, சரி இல்லை உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க, இதை நான் கொடுக்குறேன், அப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி இருக்கிற இடம் 7ஆம் இடம் இல்லையா, அந்த 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர் சம்மந்தப்பட்ட இடம். உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி, உங்களுடைய தொழில் பார்ட்னரும் சரி, கூட்டாளிகள் நட்பு ரீதியிலையும் சரி, எல்லாமே அதை சார்ந்த வீடு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இந்த இடத்துல மாறும். அப்போ இது எங்கே வேணாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். நல்ல தெளிவாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா 100% வெற்றி அடைவீங்க. இதில் ராகு உங்களுக்கு 3ல் இருக்கார், தைரியத்தை கொடுத்துருவார், வீரியத்தை கொடுத்துருவார், ஸ்பீடை உண்டாக்கிடுவார். அப்போது 100% வெற்றி அடைய போகிறீங்க. ஏன் இந்த சனி பார்வை கடந்த காலங்கள் 4ஆம் வீட்டில் விழுந்தது. 4ஆம் வீடுன்றது தொலைத்தொடர்பு சார்ந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ரம்மி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதிர்ஷ்டன்ற பேரில் நமக்கு வரும்னு நினச்சி இழந்திருப்பீங்க. அந்த இழப்புகளால் சிலரெல்லாம் நம்ம எதுக்கு வாழணும், நம்ம ஏன் இப்படி அப்படின்ற அளவுக்கெல்லாம் வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்குதுன்றத தன்னம்பிக்கையோடு இறங்குங்க. 100% மேன்மையில் கிடைக்குது. வேலையில் குறிப்பாக உங்களுடைய 10ஆம் வீடும் சரி, லாபஸ்தானமும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெறுது. அப்போ 2 இடம் பலம் பெற்று 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் 7ஆம் வீட்டில் நிற்கிறாரு. அவர் மீண்டும் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ என்ன ஆகும்னா வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. குறிப்பாக அரசாங்க உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. உயர் உத்தியோக ரீதியில் அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில அவார்டு, சில விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டாகும். அதுவும் காக்கி சட்டை, ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பலம் இல்லையா காக்கி சட்டை. அதே நேரத்தில் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், இன்னும் இந்த அக்ரி சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அதுலேயும் ரியல் எஸ்டேட் சார்ந்த வியாபார துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்தரமான மேன்மைகள் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், அருமையான வருவாய் கிடைக்கும். இதுலேயும் குறிப்பாக அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு உயர்தரமான மேன்மைகள், குறிப்பாக அரசியலில் ஒரு நல்ல ஒரு நட்புகள் கிடைச்சி அதனால் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய மேன்மைகள் இருக்கிறதுனால 100% கலைத்துறையில் சினிஃபீல்டில் ஒரு நல்ல மாற்றமும் மாறுதல்களும் கிடைக்கும். சாதாரண இடத்துல இருப்பீங்க, திடீர் டர்னிங்கில் டாப் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உற்சாகம் படுற அளவுக்கு இன்னும் மேன்மைகளை அடைவீங்க. வாழ்க்கையில் இது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அவங்களுக்குரிய ஒரு நல்ல விஷயங்களை முயற்சி எடுத்து முடிச்சு கொடுப்பீங்க. திருமண விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடுவீங்க அவங்களுக்கும் சரி. அதே போல் இந்த மகர ராசியில் திருமண தடைகளோடு இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகளும் உண்டாக்கி கொடுத்துருவீங்க. வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க தனது முயற்சி எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிடுச்சு, நல்லா வந்தேன், இப்பேற்பட்ட நிலையை நான் சந்திக்கலை, இதிலிருந்து மீண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கிற கண்டிப்பாக மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. அழகாக வரப்போகிறீங்க. அதற்குரிய ஒரு காலம், அதற்குண்டான ஒரு ஆரம்ப காலமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுடைய தோல் சருமத்தில் இருந்து நரம்பு வரைக்குமே அது பாதிச்சிருக்கும். இதனுடைய விளைவுகள் நல்லா நடந்துட்டு இருந்தவங்க அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தவங்களாம் இருக்காங்க. எழுந்திரிச்சு இன்னுமே நல்லா நடக்க முடியல, என்னால் அந்த கை தூக்க முடியும், இந்த கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியலன்ற அளவுக்கெல்லாமே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகும். எத்தனையோ வைத்தியம் செய்தும் கூட நல்லா ஆகாத விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலம் அமையும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவுகள் எடுத்திருந்தால், அந்த முடிவுகளை சரி பண்ண முடியலேன்னு வருத்தத்தில் இருந்தால் அதை சரி செய்து ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் இல்லையா. அதே நேரத்தில் தாய் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி
உறவு முறையில் மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத நெகட்டிவ் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் சில குளறுபடிகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக நின்று தெளிவாக நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்களோ இல்லையோ நடிக்கிறீங்களோ தெரியாது. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைன்னா அமைதி. உங்களுடைய பேச்சாலையும் உங்களுடைய ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அழகாக ரிலீஃபை வெளியில் வந்துடலாம். அதனால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய பொற்காலமாக இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்களே, முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க. அது உங்களுக்கு சிறந்த மேன்மைகள் அளிக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் யோகத்தை உண்டாக்கிடும். ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.